ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ பெயின் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேங்க. என்னோட ஹேர் கட்டை பாருங்க. நான் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னோடய ஃபோட்டோஸ் பாருங்கள். என்னோடய ஓல்டு ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. நான் இப்படி தான் முடி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாக வெட்டிட்டு இங்கே இருங்க, 1 இன்ச்சு தான், இவ்வளோ தான் இருக்குது என்னோடய முடி. ஃபுல்லாக கரெக்டாக முள்ளாக நீட்டிக்கிட்டு இருக்குது. முடி வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, கன்சீவாக இருக்கும்போது முடி வளர்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட. பட் அது வந்து முடி வந்து எப்போ வளர்க்கணும், எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே வளர்க்கணும்னு தெரியல. ஒருவேளை நேர்த்திக்கடன் வச்சுருந்தா தான் வளர்க்கணுமா, இல்லை கேஷுவலாகவே மாதமாக இருந்தாலே வளர்க்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான் முடி வெட்ட போகிறேன் அப்படின்னு. ஆனால் விக்டோரியா வெட்டக்கூடாது, எங்கள் அத்தை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. வீட்டில் அம்மா கூட வந்து ஓகே, அது ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் முடி வெட்டிட்டேன். எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து. ஸோ அதனால் முடி வெட்டிட்டேன். ஆனால் அதை விட இது மோசமாக இருக்குது இந்த ஹேர் கட்டு. ஃபுல்லாக நைட்டு போய் ஃபுல்லாக கரைச்சிட்டு வந்துட்டேன். வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் காலையில் வரும்போது விக்டோரியா தூங்கியிருந்தாங்க, நான் ஆட்டோ ஓட்ட வந்துட்டேன். இப்போ நான் வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறேன். ஆட்டோ ஓட்டி முடிச்சுட்டுலாம் இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கப்புறம் சவாரி எதுவுமே எடுக்கலை. நேராக வீட்டுக்கு தான் சாப்பிட தான் போகிறேன். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் முடி வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா, என்ன நடக்க போகுது தெரியல. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீட்டில் என்ன பஞ்சாயத்து நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க போய் தான் பார்ப்போம். கைஸ், நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன இங்கேருந்து பீரோ காணா? அப்படியா? இப்போ ஃப்ரீயா இருக்குல்ல வீடு? உள்ள வசங்கள உள்ள தேவலத்தை இங்கே தான் ஃப்ரீயா இருக்கணும். நல்லா இருக்குல்ல? ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை இது மாதிரி தான் இருக்கும். குண்டு குண்டுன்னு ஆயிடுச்சுன்னா குண்டு குண்டுன்னு ஆயிடுச்சுன்னா தூக்கி இடுப்புல சிங்க அப்படியே போவேன். தங்க புள்ள, செல்ல குட்டி, அழகு புள்ள, அம்ச புள்ள, அந்த புள்ள, தங்க புள்ள. குழந்தை குண்டு குண்டுன்னு தான் நல்லா இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. குண்டு 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 குண்டுன்னு இருந்தான். அந்த குழந்தையதா தெரியா? அந்த குழந்தையதா பொம்பளை பிள்ளை. இது வந்து ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை வந்து ஒல்லியா இருக்கு. முடியா? காலையில நீ தூங்கி கிடந்தல, அப்பதான் போய் வெட்டிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். வெட்டலாம் கேட்டுட்டு வந்துட்டேன் எங்க அம்மாட்ட கேட்டேன். அவங்க 5 மாசத்துக்கு அப்புறம் வந்து முடி வளர்க்கலாமா. நான் சர்ச்சுக்கு அதெல்லாம் வெட்டலாண்டி. இன்ன வரைக்கும் நீ பார்க்காம இப்பதான் பார்த்தியா? நீ பாப்பன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. விக்டோரியா, அது முடி வெட்டலாம் விக்டோரியா. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது. ரொம்ப ஜாம் ஆகுது. 5ஆம் மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வளர்க்கலாம். அதெல்லாம் 5ஆம் மாசத்துக்கு அப்புறம் தான் வளர்க்கலாம். 7ஆம் மாசத்துக்கு அப்புறமும் வளர்க்கலாம், 5ஆம் மாசத்துக்கு அப்புறம் வளர்க்கலாம். உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? புரியல, என்ன சொன்னாங்க? மின்ட்டாலே வளர்க்கணும்னு சொன்னாங்கல்ல, குழந்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் கணக்கு கிடையாது. அப்பெல்லாம் வளர்த்தா இப்படி குப்பு குப்புன்னு வளர்ந்துரும். எனக்கு கேவலமா இருக்கும் என் மூஞ்சி. எனக்கு முடி வளர்த்தா செட் ஆகுது விக்டோரியா. வளர்த்தா கூட பரவாயில்ல, எது பண்ணாலும் பரவாயில்ல. பிள்ளைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பிள்ளைக்கு வளர்க்கணும் தான். அதான் நான் வளர்க்க ஆரம்பிச்சல. இப்ப இருந்து வளர்க்குறேன், இன்னில இருந்து வளர்க்குறேன். நீ வா, நம்ம குழந்தை 5 மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதான் என் குழந்தை. ஆக்சுவலி வந்து என் குழந்தைக்கு நான் என்ன பேர் வைக்கலான்னு இருக்கேன்னா, அன்னைக்கு என்ன பேர் சொன்னேன்?
உன் பேர் விக்டோ, என் பேர் சுபா. பேர் வந்து நான் என்ன வைக்கலான்னு இருந்தேன்னா சுபாஸ்டியா. விக்டோரியான்னு இருக்குல்ல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல நீ பாட்டு பேசிட்டு இருக்க. மாமா கோவம் வந்துருச்சு. ஏய் வளர்க்குறேன்டி, இந்த மாசத்துல இருந்து வளர்க்குறேன்டி. நாளை சர்ச்சுக்கு போற பையன் முடியெல்லாம் வளர்க்க மாட்டாங்க. எங்க பாஸ்டே வந்து நாளை கழிச்சு டெலிவரிக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் முடி வளர்த்துட்டு இருந்தாங்க, அது முடி வெட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு போறோம், அது ஒரு இந்து சமஸ்தாயப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கும், முஸ்லீம்ல ஒரு பாரம்பரியம் இருக்கும், கிறிஸ்தவத்துல ஒரு பாரம்பரியம் இருக்கும். அது ஒரு சர்ச்சுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கோயில்ல கல்யாணம் பண்ண? ஒரு சம்பிரதாயம் விக்டோரியா. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையான சம்பிரதாயம். அது வளர்க்கணும் தான், இல்லைன்னு சொல்ல. அது நேர்த்திக்கடன் விட்டு இருந்தா வளர்க்கலாம். மூட நம்பிக்கையை குழந்தையிலதான் காட்டுவியா? ஏய் நான் அப்படிலாம் ஒண்ணு இது பண்ணலையே. அண்ணன் என்ன சொன்னாரு? எந்த அண்ணன்? என்ன சொன்னாரு? முடி வளர்க்கணும்னு சொன்னாரு. முடி வளர்க்கணும் ஏன்பா வெட்டி இருக்கா? முதையே வெட்டிட்டு வந்தா அப்ப நான் கம்மு விட்டுட்டேன். ஏய் 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கலாமாடி? 3ஆம் மாசத்துக்கு வெட்டினேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டேன், 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கலாம்னு சொன்னாங்க. வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஐயோ 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கலாம், ஏன் புரிஞ்சுக்கிற மாட்ட? அந்த அண்ணன் என்ன சொன்னாரு? அந்த அண்ணன் முடி வளர்க்கணும்னு சொன்னாரு. முத குழந்தை அவர் வந்து இந்து முத குழந்தை இறந்து பிறந்துச்சு எனக்கு. சொன்னார்ல, அறிவு இல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். நீ சொல்றத கேள்றி, ஏன்டி இப்படி பண்ற? வளர்க்குறேன்டி. எவ்வளவு கஷ்டப்படுன்னு சொன்னாங்க. அம்மா முடி வளர்க்குறமா, 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கலாம். ஆனதும் தெரியுமா? நீ வேணா யார்ட்டா கேக்குறியா? யார்கிட்ட கேட்க சொல்லு? பெரியவங்க யார்ட்டா கேளு. 5ஆம் மாசத்துல இருந்து முடி வளர்க்கலாம், 3ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கலாம், 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கலாம், ஒத்தப்படையில இருந்து வளர்க்கலாம். ஒத்தப்படை கிடையாது, புரியுதா? ஏய் எங்க ஊர்லனா ஒத்தப்படை. ஊர்ல இருக்க, நீ இப்ப இங்கதானே இருக்க, உங்க ஊர்ல இருக்க, இங்கதானே இருக்க. அப்ப இங்க சொல்ற மாதிரி தானே கேட்கணும். இன்னும் 10 நாள்ல பூ முடிக்க வருவாங்க 5ஆம் மாசத்துக்கு. பாக்குறவங்க கேட்க மாட்டாங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா? ஏய் எனக்கு ஒரு மாதிரி அரிக்குது விக்டோரியா, தலையெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா நம்மன்னு இருக்கு விக்டோரியா. ஆட்டோ ஓட்டும் போது வேர்த்து ஓடுது அப்படியே. ஏன் என்ன புரிஞ்சுக்கிற மாட்டேற? முடி வளர்க்குறேன், நான் வளர்ப்பேன், நான் வளர்க்க மாட்டேன்னு சொல்லல. என்னை பார்க்க கெட்டவனா தெரியும், அது இல்ல. நான் முடி வளர்ப்பேன், 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்குறேன். இப்ப நீ ஒண்ணு சொல்ற, ஒரு ஃபாரி வளர்க்கறது என்ன குறைஞ்சா போயிருவேன். முடி அங்க பார்த்தல, என் ஃப்ரெண்டு கிட்ட குழந்தை போட்டு குழந்தை கொண்டு எவ்வளவு நாள் ஆகுது? 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னும் அவர் எடுக்கல. அப்படி இருக்கு தலை முடியும் தாடி. எல்லாரும் குழந்தைக்கு யாரு தாண்டா இதெல்லாம் கண்டுபிடிச்சது சம்பிரதாயத்தை? முடி வளர்க்கணும், அது வளர்க்கணும், இது வளர்க்கணும்னு. நான் சொல்றதை கேளு, வா சொல்றது கேளு. அன்னைக்குதான் வெட்டிட்டு வந்தேன், அன்னைக்கும் இதுக்கப்புறம் வெட்ட மாட்டேன்னு சொன்னேன். ஐயா 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்குறேன்டி, இது 5ஆம் மாசம்டி. இந்த மாசத்துல இருந்து நான் கண்டிப்பா வளர்க்குறேன்டி, இனிமே வெட்டவே மாட்டேன்டி. வர 28ஆம் தேதி என் பிறந்த நாள். ஒரு மாதிரி மண்டையெல்லாம் சதன்னு இருக்கு எனக்கு. சரி அன்னைக்கு வெட்டலாம் பார்த்தேன், வேணாம் நம்ம இப்போ உனக்கு பூ முடிக்க வராங்க. உள்ள முக்கியம், முடி முக்கியம், அதெல்லாம் பேசாத விக்டோரியா. உள்ளதான் எனக்கு முக்கியம். வெட்டாதானே ஏன் கேட்க மாட்டேன்? ஐயோ சரி வா இதை மாட்டலாம் வா. என்னோட பாப்பாவுக்கு நான் வைக்கிற பேரு சுபாஸ்டியா. இந்த பக்கம். ஏய் அது ஏன் குழந்தை, ஏன் குழந்தை. சுபாஸ்டியா, சுபாஸ்டியா. ஏய் ஏண்டி அந்த 10 நாள்ல வந்தாங்கன்னா கேட்க மாட்டாங்க. மீஸ் எல்லாம் கழிச்சு வச்சுக்கணும்னு கேட்க மாட்டாங்க. சொல்லு, கேட்க மாட்டாங்களா? அது எனக்கு அசிங்கமா இருக்கு விக்டோரியா. ஒரு மாதிரியா மீசெல்லாம் வளர்ந்தா அப்படியே நொயின்னு. 5ஆம் மாசத்துக்கு அப்புறம் வளராதா? 5ஆம் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே பொம்பளையே மாறிடுவியோ? 5ஆம் மாசத்துக்கு அப்புறம் அப்ப வளராது, அப்ப புட்டாது, அப்ப குடையாது. நீ கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் ஊத்தாது, அப்ப மட்டும் முடி வளராது, புழு கட்டு மடைக்கு மண்டையில வந்து. நீ கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி இருக்கு விக்டோரியா. பண்ண போற பாரு, நான் பண்ண வச்சிராது சொல்லிட்டு நானு. கேட்கவே மாட்டேற நீ. லட்டு புள்ளைலமா நீ, இஷ்டத்துக்கு தான் பண்ற. என் அழகு புள்ளைலமா நீ, என் செல்ல பொம்பளை பிள்ளைலமா நீ, என் தங்க பொம்பளை பிள்ளைலமா நீ. நீ வா நம்ம பொம்மை, நம்ம பாப்பா மாட்டலாம். எங்க மாட்டலாம்? எங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்.
இங்கடி மாட்டுறது பாப்பாவ எங்க வைக்க? அழகு புள்ள எப்படி மாட்டவா? தங்க புள்ள எப்படி மாட்டவா? தங்க புள்ள என்னது? ஏ விக்டோரியா, 5ஆம் மாசத்துல இருந்து முடி வளர்க்கலாம் விக்டோரியா. நான் 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கிறேன். உடனே சொன்னேன் வேணாம் முடி வெட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் 3ஆம் மாசத்துக்கு வெட்டின்னு வந்தோம். அதுக்கு சண்டை போட்டனா அப்புறம் விட்டுட்டேன்ல. அதுக்கப்புறம் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்ப போய் வெட்டின்னு வந்திருக்க. சரி 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்குறேன். பண்ணிக்க சொல்லிட்டு 5ஆம் மாசம் வளர்க்குறேன். 5ஆம் மாசம் வளர்க்குறேன். 5ஆம் மாசம் வளர்க்குறேன். நீ தங்கம் 5ஆம் மாசம். என்ன மாசம்? 5ஆம் மாசம். அப்புறம் 5ஆம் மாசம் வளர்க்குறேன். 5ஆம் மாசம் வளர்க்குறேன். நான் 5ஆம் மாசத்துல இருந்து கண்டிப்பா வளர்க்குறேன். நான் 5ஆம் மாசத்துல இருந்து கண்டிப்பா வளர்ப்பேன். அவ்வளவுதான். விடு, வளர்க்குறேன் விக்டோரியா 5ஆம் மாசம். கேட்க மாட்டீங்களா? கைஸ், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நிறைய பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா 5ஆம் மாசத்துல இருந்து முடி வளர்க்கலாம்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா கூட அதைத்தான் சொன்னாங்க, 5ஆம் மாசத்துல இருந்து முடி வளர்க்கலான்னு. இவங்க என்னன்னா இப்படி சண்டை போடுறா விக்டோரியா. எனக்கு ஒண்ணுமே, எனக்கு இந்த சம்பிரதாயம், இந்த சாணக்கியம் சாக்கியம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒண்ணுமே புரிய மாட்டேது எனக்கு. ஏய், அது முடி ஒண்ணு இல்லடி, 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்குறேன்டி. ஏய் விக்டோரியா, கொஞ்சம் நினைப்பா உனக்கு. கொஞ்சம் நகராங்க உன்ன. கொஞ்சதுக்கு இல்ல விக்டோரியா, 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்குறேன்டி. இது 5ஆம் மாசம்டி. இந்த மாசத்துல இருந்து 10ஆம் மாசம் குழந்தை வெளியே வர்ற வரைக்கும். இல்ல தே, இங்க இருங்க. நிறைய பேர் என்ன பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க ஆட்டோல வந்தவங்க போறவங்க. இல்ல தே, இந்த மாசத்துல இருந்து வளர்க்கலாம் தே. இந்த மாசத்துல இருந்து வளர்க்குறேன். அந்த அங்க அந்த இல்ல, அவர் சொன்னாரு இதே நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இது முடி வளர்த்தாதான் நடக்கும், இது முடி வளர்க்கலாம் அப்படிலாம் இல்ல தே. அது ஒரு சம்பிரதாயம் தே. அது ஒத்தப்படையில இருந்து எனக்கு ஆட்டோல வந்து ஒரு பாட்டி சொன்னாங்க, ஒத்தப்படையில இருந்து வளர்க்கலாம். 3ஆம் மாசம் 5ஆம் மாசம் 7ஆம் மாசம் அப்படி வளர்க்கலாம். நான் கிராமத்து பையன் தான் தே. இருந்தாலும் நான் வந்து சர்ச்சுக்கு போறேன். எங்க இதெல்லாம் ஆமா, சர்ச்சிலலாம் அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது ஆமா, சாமி பாக்கணும். நாங்க தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருக்கிறேன். சாமி பாக்கணும்ல, அது கழிச்சு மாட்டேது. டெய்லி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன எதனா ஒரு டார்கெட் பண்ணி வேணுக்குனே வெட்டிட்டு வரல. எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இந்த அரிக்குது தலையெல்லாம் போட்டு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், கொப்பு கொப்புன்னு வளர்த்துருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க மாட்டேன். அப்புறம் என்ன, புள்ளதான் முக்கியம் நம்மளுக்கு. புள்ளதானே முக்கியம் நம்மளுக்கு. சொல்லு, சொல்றதை கேளு. வரும்போது வீடியோ எடுத்துட்டே வந்துட்டு அப்படியே மறந்தாவதுல மாட்டிட்டே இருக்கேன். வரும்போது வீடியோ எடுத்துட்டே வந்தேன், ஆட்டோல வந்தது. காசா எதுக்குதே? கடைக்கு வர்றதுக்கு நான் என்ன தேதி வந்து என்ன வாங்க போறீங்க? எவ்வளவு இருக்கு அதுல?
எத்தே 5ஆம் மாசத்துல இருந்து வளர்ப்பு இந்த மாசத்துல இருந்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாரு அதை வெட்டி நாளைக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆமா அதே என்ன பண்ண முடியும் நானும் கேக்குறேன். நானும் ஒட்ட வச்சு வர முடியும். 10 நாள்ல கூப்பிட்டுருக்கோம். எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னா பண்ணுவேன் அது மாதிரி பண்ணாங்க. யாரு 10 நாள் வளகாப்பு போட வரவங்களா? 10 பேர் தான் சொல்லு. 5ஆம் மாசம் தான் வளகாப்பு போடுவாங்களா? 9ஆம் மாசம் தானே வளகாப்பு போடுவாங்க? மாசம் பண்ணணும். 5ஆம் மாசம் ஒண்ணு பண்ணணுமா? 9ஆம் மாசம் தாய் வீட்டுல பண்ணணும். புரியுதா? இப்ப வந்து அத்தை மாரில வந்து செய்யறாங்க. 5ஆம் மாசம் என்ன பண்ணனே தெரியல. இப்ப விடுதலை சொல்லிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை. இந்த மாசத்துல இருந்து வளர்க்க ஆரம்பிச்சிரும் சொல்லுங்க. வரவங்களாம் கேட்பாங்களா? ஆமா. எத்தே இப்ப இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இப்ப நம்ம இருக்கிறோம் டக்குன்னு எதுனா ஒரு சினிமால நடிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்ப முடியெல்லாம் வெட்டி டீசெண்டா வாப்பான்னு சொல்றாங்க. அப்ப வெட்டி தானே ஆகணும். விடக்கூடாது. எனக்கு புள்ள முக்கியப்பா. எனக்கு ஷூட்டிங்கா வேணான்னு சொல்லணும் நீ. ஷூட்டிங்லாம் புள்ள முக்கியமா. இது நாளைக்கு இல்ல இன்னைக்கெல்லாம் நாளைக்கு போய் பாடி அடிக்கலாம். அது நடிக்கலாம். குழந்தைக்கு நான் எதுனா நச்சு என்ன பண்ணுறேன். எத்தே இல்ல நான் சொல்றதங்க கேளுங்க தே. நம்ம நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். நம்ம ஏன் அப்படி நினைக்கணும்? முடி வளர்த்தாதான் ஏதாவது ஆகும், முடி வளர்க்கலாம்னு எதுவும் ஆகாதுன்னு. அசிங்கம் பாக்கலதே. எனக்கு வேர்வையா ஊத்துது, மண்டையில அரிச்சிச்சுது. அதான் அதாவது நான் அதுக்காக முடி வெட்டல. ஒருத்தவங்க சொன்னாங்க நிறைய பேரு 5ஆம் மாசத்துல இருந்து முடி வளர்க்கலாம்ப்பா, இப்பெல்லாம் முடி வளர்க்கணும் அவசியம் இல்லப்பா, 5ஆம் மாசத்துல இருந்து நீ வளர்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி ஒரு வருஷமா முடி வளர்த்தா என்னத்தை ஆகுறது? சட மாதிரி ஆயிராது. முடி வளர்த்தா என் மூஞ்சி நல்லா இருக்காது. அதுக்குதான் சொல்றேன். என் மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியும்? நான் உன்னை பாரு, எல்லாத்தையும் நான் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா இங்க வாங்க, நான் வீடியோல போடுவேன் உங்களை. இல்ல வேணும்னே பண்ணல. இதுக்காக நான் பண்ணல. ஐயோ எப்படி எத்தே அப்படி யாராவது சண்டை போடணுங்கிறக்காக யாராவது முடி வெட்டுவாங்களா? அப்படிலாம் இல்ல தே. நான் முடி வெட்டிட்டு வரேன். ஏன் போன வாரம் நான் கேட்கல உங்ககிட்ட? இல்ல போன வாரம் நான் உன்கிட்ட கேட்கல. போன வாரம் நான் முடி வெட்ட போறேன்னு உன்கிட்ட கேட்கல. நீ என்ன சொன்ன? பிறந்த நாளைக்கு வெட்டிக்குன்னு சொன்னா இல்லையா? நீ பிறந்த நாளைக்கு வெட்டிக்கூடான்னு சொன்னியா இல்லையா? சொல்லு. வர 28ஆம் தேதி என் பிறந்த நாள், நீ வெட்டிக்கூடான்னு சொன்ன. என்னத்தே நீங்க ஒண்ணு சரி விடுங்க. இந்த மாசத்துல இருந்து வளர்க்குறேன். வேணா யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க நீங்க. அவ்வளவுதான். நீங்க வேணா தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்களேன், பெரியவங்ககிட்ட. 5ஆம் மாசத்துல இருந்து வளர்க்கலாம் தான் சொல்லுவாங்க. ஏத்தே இங்க வாங்கலாம், இங்க வாங்கலாம். யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க பெரியவங்க நீங்க வேணா கேளுங்க. யாருன்னா அவங்க சொல்லுவாங்க. பார்க்காம என்ன சொல்லுவாங்க? ஆனா எங்க சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன். கன்சீவா இருக்கிறவனா அவ்வளோ முடி வளர்த்ததே இல்லை. டீசெண்டா சேவ் பண்ணி டீசெண்டா இந்த சைட்லாம் வலிச்சு தாடிலாம் வச்சு டீசெண்டா இருப்பாங்க. நான் நிறைய சர்ச்சிலையும் பார்த்துருக்கேன். சரி முடி வளர்க்குறது வந்து ஒரு என்னன்னு தெரில. அவன் ஏமோ நேத்து கடை என்னத்துல பார்க்கலாம். ஐயோ சரி என்ன வாங்க சண்டை இல்லது. இதெல்லாம் சும்மா சாதாரண பாருங்க. என் பிள்ளைய பாருங்க. சரி அதான் இனிமே வளர்ப்பேன். நான் இனிமே முடி வளர்ப்பேன். இனிமே வெட்ட மாட்டேன். சுபாஸ்ரீயா எனக்கு பொம்பளை புள்ள தான் வேணும். எனக்கு பொம்பளை புள்ள தான் வேணும். ஆமா எத்தே சூப்பரா இருக்கு பேரு. சுபாஸ்ரீயா அதாவது சுபா விக்டோரியான்னு இருக்குல்ல, அத சுபாஸ்ரீயா விக்டோவை மட்டும் தூக்கிட்டு ஸ்ரீயான்னு மாத்தியாச்சு. சுபாஸ்ரீயா தங்க புள்ள, அழகு புள்ள, செல்ல புள்ள, தங்க புள்ள. சுபாஸ்ரீயா சுபாஸ்ரீயா குட்டி ஆம்பளை பையன் பிறந்தானா குட்டி சுபா. பொம்பளை பிள்ளைனா சுபாஸ்ரீயா.
சுபாஷ்டியா ஏ சுபாஷ்டியா இங்க வா, அம்மாவை பாரு, அம்மாவை பாரு, இந்த அம்மாவை பாரு, இந்த அம்மாவை பாரு, இந்த அம்மாவை பாரு, அம்மாவை பாரு, ஈ அம்மாவை பாரு. ஹாய் சொல்லு அம்மாவுக்கு, ஹாய் ஹாய். அம்மாவா ஹாய் சொல்லு, ஹாய். ஏன் இதை கத்துறீங்க? ஐயோ கொஞ்சம் பைத்தியம் நினைக்கிறேன். கொஞ்சம் பைத்தியம் நினைக்கிறேன் நீங்க. சரி ஓகே ஓகே கைஸ், பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஒரு போர்க்கிழமை நடந்துருச்சு. என்ன இந்த இதில் வந்து ஒரு அடி விழுகல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே பார்க்கலாம். பை பை, சி யூ, தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.